So, hola, welcome to our next class. இன்றைக்கு நாங்கள் சுற்றளவு பெரிமீட்டர் இந்த பாடத்தை பார்ப்போம். ரைட், ஈஸியான ஒரு பாடம். 2-3 ஈக்குவேஷன் இருக்குது. அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டா எந்த கேள்வி வேணுமென்றாலும் செய்ய. இப்போ இந்த முதலாவது வட்டம் ஒன்றின் பரிதி. வட்டம் ஒன்றின் பரிதி இதுக்கு நாங்கள் சின்னு சொல்கிறோம். வட்டம் ஒன்றின் பரிதி. வட்டம் இப்படி இருக்கும். இந்த வட்டத்துக்கு 2 தரவுகள் தரப்படலாம். ஒன்று மையத்துக்குள்ளால போகிற கோடு. மையத்துக்குள்ளால போகிற கோட்டை நாங்கள் விட்டம்னு சொல்கிறோம். டயமீட்டர் டின்னு குறிச்சோம். அல்லது மையத்திலிருந்து சுற்றி வர உள்ள கோட்டை தான் நாங்கள் பரிதின்றோம். அந்த பரிதிக்குள்ள தூரம் அதை நாங்கள் ஆரைன்னு சொல்கிறோம், ரேடியஸ். இதெல்லாம் ஒன்று கொண்டு ஈக்குவல். ஒரு விட்டத்தில் 2 ஆரை. அப்ப டின்னு சொல்றது விட்டம், ஆறுன்னு சொல்றது ஆரை. விட்டம் தரப்பட்டால் இந்த வட்டத்துல பரிதியிட நீளத்தை காண்றதுக்கு πdன்ற சமன்பாட்டை பயன்படுத்து. ஆரை தரப்பட்டால் எங்களுக்கு பரிதியை காண்றதுக்கு 2πrன்ற சமன்பாட்டை பயன்படுத்தி. விட்டம் தெரியும்டா πd, ஆரை தெரியும்டா 2πr. ரைட், இதை வேணுமென்றாலும் பயன்படுத்தி. அப்ப விட்டத்துல 2 ஆரை இருக்கு. அதனால விட்டம் வந்து நீங்க ஆரையை கண்டு பயன்படுத்துறேன்டா விட்டத்தை 2ல பிரிச்சா ஆரை வரும். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அதுல விட்டம் தரப்பட்டிருக்குது 21 சென்டிமீட்டர். விட்டம் தரப்பட்டிருக்குது 21 சென்டிமீட்டர். அப்ப விட்டம் தெரியுமெண்டா பரிதி πdன்ற சமன்பாட்டை பயன்படுத்து. அப்ப எங்களுக்கு 2πr பயன்படுத்தவும் வேணும். πd தெரியுமெண்டா அது லேசாய். π வந்து 22/7, விட்டம் 21. 22/7 தர 21. அப்ப இதை நாங்கள் 7ஆல சுருக்கினா ஒரு முறை, இதுல 3 முறை. 3ஆல பெருக்கினா 3×2 3×6 66 சென்டிமீட்டர். அப்ப இந்த வட்டத்துல பரிதி 66 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆரை தரப்படலாம். வட்டம் ஒன்று இருக்குது. வட்டத்தில் ஆரை தரப்பட்டிருக்குது. ஏற்கனவே தரப்பட்டது விட்டம். அப்ப இப்ப தரப்பட்டிருக்குது ஆரை. 7 சென்டிமீட்டர். அப்ப இதுட பரிதி என்ன? அப்ப இதுட பரிதிக்கு ஆரை தெரியும்ன்றதுனால எங்களுக்கு 2πrன்ற சமன்பாட்டை பயன்படுத்து. இப்ப 2πr 2 π×22/7 6 7. அப்ப 7 மேலும் வெட்டிப்படும். 2 தர 22 44 சென்டிமீட்டர். இப்ப விட்டம் தெரியுமெண்டா πdன்றத பயன்படுத்திலும், ஆரை தெரியுமென்றால் 2πr பயன்படுத்தி உங்களுக்கு பரிதியை காணேன். அப்ப வட்டமா வந்தா இப்படி காணலாம். வட்டத்தில் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்தால், வட்டம் எடுத்து அந்த வட்டத்தில் ஒரு பகுதி, இதுதான் வட்டம். வட்டத்தை பீஸா ஒன்று வெட்டின மாதிரி ஒரு பகுதி எடுக்கும், ஒரு கோணம் தீட்டா. அப்ப இது 2 ஆரைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. 2 ஆரைகளுக்கு இடைப்பட்ட பகுதின்றதுனால அதை நாங்கள் சொல்றது ஆரை சிறை என்று சொல்லி. ஆரை சிறை.
ஆரை சிறை ஒன்றுட இப்படி ஒரு ஆரை சிறை ஒன்று தந்தால் எனக்கு ஒரு கோணம் வண்டி, அந்த கோணத்தை நாங்கள் டீட்டான்னு சொல்லுவோம். இட ஆரை நாங்கள் ஆறுன்னு சொல்லுவோம். முதலா பார்ப்போம் இந்த ஏபின்ற இந்த வில் பகுதியின் நீளத்தை எப்படி காண்றோம்? ஆரை சிறையிட வில்லின் நீளம். அப்ப வில் ஏபி நீளம் எவ்வளவு? அப்ப இந்த வில்லுட நீளத்தை காண்றதுக்கு ஒரு முழு வட்டத்துக்கு 2π ஆகும். இது ஒரு கோணத்தில் தரப்பட்டிருந்தா தர தீட்டாவிங்கில் 360. அப்ப 2πr தர தீட்டாவிங்கில் 360 தான் இந்த வில்லுட நீளத்தை காண்றதுக்கான சமன்பாடு. தீட்டான்றது அந்த வில் மையத்தில் எதிரமைக்கிற கோணம். உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம், எங்களுக்கு ஒரு ஆரை சிறை ஒன்று தரப்பட்டி, ஆரை சிறை ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த ஆரை சிறையோட இந்த கோணம் 30 பாகம். இதுல ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். அப்ப இதுல ஏபின்ற வில்லுட நீளம் எவ்வளவு? ஏபியின் நீளம் யாது? ஏபியின் நீளம் யாது? அப்ப எங்களுக்கு சமன்பாட்டை பயன்படுத்தி ஏபி முழு வட்டத்துக்கும் 2πr ஒரு டீட்டாவில் தரப்பட்ட தர டீட்டாவிங்கில் 360. அப்ப பாருங்க 2π×22 தர ரேடியஸ் 7 டீட்டா 30 கீழுக்கு 360. அப்ப 7 மேலும் வெட்டிப்படும். இதை சுருக்கினா ஒரு சைபர் வெட்டிப்படும். 3 பிரிச்சா ஒரு முறை, இங்க 12 முறை. இதை 2 பிரிச்சா ஒரு முறை, 2 பிரிச்சா 6 முறை. இதை 2 பிரிச்சா 11 முறை, இதை 2 பிரிச்சா 3 முறை. ஆகவே எங்களுக்கு முடியுமான வரையில சுருக்கிட்டு போயிடும். சுருக்கி முடிஞ்சதுக்கு பிறகு மேல என்ன மீதி? 11 மட்டும்தான் அடிக்குது, கீழே 3 மட்டும்தான் அடிக்குது. 11×3. அப்ப இப்ப நாங்க 11 3 பிரிச்சோம். 11 3 பிரிச்சா 11 3 3 முறை, 3 9, கழிச்சா 2 மீதி, தசம் வச்சு ஒரு சைபர் போட்டா 20, 20ல 3 6 முறை. அப்ப திரும்ப திரும்ப 6 6 வரும், அதாவது மேலும் தசம். அப்ப நாங்க 3.6 சென்டிமீட்டர் எழுதுறோம். இப்ப 3.6 சென்டிமீட்டர் தான் அந்த வில்லுட நீளம். ரைட்? எங்களுக்கு இந்த மாதிரி ஆரை சிறை ஒன்றுட வில்லுட நீளத்தை காண தந்தா அது ஆரையும் கோணமும் தந்தா எங்களுக்கு காணும். இதே மறுபக்கத்தை கேட்கணும். எப்படி? இந்த வில்லுட நீளத்தை தந்து ஆரை அல்லது கோணம் என்ன அப்படின்னு கேட்கணும். இப்ப நாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி. ரைட்? இப்படி ஒரு ஆரை சிறை இருக்குது. இந்த கோணம் 120 பாகை. ஆரை எவ்வளவுன்னு தெரியாது. அவர் சொல்றார் வில்லின் நீளம், வில் ஏபி 44 சென்டிமீட்டர் எனின் ஆர் யாது? ஆரை யாது? சுருக்கமாக எழுதுறேன் கேள்விகளை. சோ வில் ஏபி 44 சென்டிமீட்டர் எனின் ஆரை யாது? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சமன்பாடு. வில்லுட நீளம் வில் ஏபின்னு சொன்னால் வில்லுட நீளத்துக்கு நாங்க படிச்சிருக்கிற சமன்பாடு என்ன? 2πr இன்டு தீட்டாவிங்கில் 360. அப்ப இதுல பிறகு இருக்கும் 2π சொன்னா 22/7 தர ஆர், ஆரை தெரியாது, தீட்டா 120 கீழுக்கு 360. இதான் எங்களோட வில்லுட நீளம். ஆனா வில்லுட நீளம் தந்திக்குது 44. அப்ப இது சமன் 44. அப்ப இதை நாம முடியுமான வரையில சுருக்குவோம்.
சுருக்கினா ஒரு சைபர் வெட்டிப்படும். 12 36. 12ல சுருக்கினா ஒரு முறை, இதுல 3 முறை. வேற சுருக்கலாம். அப்ப 2 தர 22 44, கீழுக்கு 3 தரையில் 21 தர 44. இப்ப இந்த 21 எங்களுக்கு குறுக்கே பெருக்கலாம். பெருக்கினா 44 ஆர் இங்க மீதி, அங்க 44 தர 21. அப்ப எங்களுக்கு காண வேண்டியதா இவரை பெருக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. இங்காடு இருக்குது 44 ஆர், அங்காடு இருக்குது 44 தர 21. இந்த 44 வெட்டிப்பட்ட ஆர் சமன் எவ்வளவுன்னு காட்டணும். அப்ப இந்த 44 வெட்டிப்பட நாங்க ரெண்டு பக்கமும் 44 பிரிச்சுவோம். 44 பிரிச்சா 44 வெட்டிப்படும் ஆர் சமன், இதுல 44 வெட்டிப்பட 21 சென்டிமீட்டர். ஆர் சமன் 21 சென்டிமீட்டர். ஆக இந்த மாதிரி எங்களுக்கு கணக்க மறுபக்கத்துக்கு மாறி தரும். அதாவது உங்களுக்கு ஆரைய தந்து வில்லுட நீளத்தை காண செல்லும் வேணும், வில்லுட நீளத்தை தந்து ஆரைய காண செல்லும் வேணும். அல்லது உங்களுக்கு வில்லுட நீளத்தை தந்து இந்த கோணம் எவ்வளோன்னு கேட்கும் வேணும். இன்னொரு கேள்வி நான் பார்ப்போம். இப்படி ஒரு வில்லோடு தந்தி, இந்த வில் அமைக்கிற கோணம் எவ்வளோன்னு தெரியாது, டீட்டா. இது ஆரை தந்திக்குது 9 சென்டிமீட்டர். அப்ப உங்களுக்கு சொல்றான் வில் ஏபியின் நீளம் 11 சென்டிமீட்டர் எனின், 11 சென்டிமீட்டர் எனின் தீட்டா யாது, தீட்டாவின் பெருமானம் யாது. அப்ப இதுவும் அதே மாதிரி எங்களுக்கு வில்லுட நீளம் சந்திக்குது, தீட்டா எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப வில்லொண்ட காண்றதுக்கான சமன்பாடு 2πr × தீட்டாவின் கீழ் 360. அப்ப இதுல நாங்க பிரதியிட்டோம்டா 2 π × 22 கீழ் 7 தர ஆர் வந்து 9 தர தீட்டா எவ்வளவுன்னு தெரியாது, கீழுக்கு 360 சமன் ஏபி வில்லுட நீளம் அவர் தந்திருக்கிறார் 11 சென்டிமீட்டர் சமன் 11. இவ்வளவுதான் எங்களுக்கு பிரதிக்கிட்டதுக்கு இந்த பாடத்தில் உள்ளது. மற்றபடிக்கு எங்கட சாதாரண பெருக்கல் சுருக்கல் வேலை முழு கணக்கை நீங்க நினைத்துக் கொள்ளப்படாது. பெருமீட்டர் சுற்றளவு சரி, இவ்வளவுதான். அதுக்கு அங்கே எங்கட சாதாரண தெரிஞ்சது. நாங்கள் முடியுமான வரையில சுருக்கலாம். 9 கண்டா எங்களுக்கு 9ஆல சுருக்கலாம்னு விளங்கும். அப்ப இது 9ஆல சுருக்கினா ஒரு முறை, இதுல 4 முறை, 9 36 சைபர். இவரையும் 2ஆல சுருக்கலாம். 2ஆல சுருக்கினா 20. இவரையும் திரும்ப 2ஆல சுருக்கலாம். அப்ப இங்க 11, இங்க 10. வேற சுருக்கலாம். அப்ப இங்க 11 தீட்டாவையும் பெருக்கினா 11 தீட்டா, கீழுக்கு 7 10 பெருக்கினா 70 சமன் 11. அப்ப இந்த 70 அங்க பெருக்கினா 11 தீட்டா, 11 தீட்டா சமன் 11 தர 70. அப்படிங்கிற தீட்டா எவ்வளவு காண்றதுக்கு இந்த 11 வெட்டிப்படும். 11 வெட்டிப்பட ரெண்டு பக்கம் 11ஆல பிரிச்சுவோம். 11 வெட்டிப்பட தீட்டா, இங்க 11ஆல பிரிச்சா 70. இப்ப தீட்டா சமன் 70. அப்ப எங்களுக்கு ஆரைய தந்தா கருதிய காணலாம், வில்லுட நீளத்தை காணலாம். வில்லுட நீளத்தை கண்டா, வில்லுட நீளத்தை தெரிஞ்சா எங்களுக்கு தீட்டாவோ அல்லது ஆரையோட பெருமானத்தையோ காணலாம். அப்ப இது வில்லுட நீளம் சம்பந்தப்பட்ட கேள்வி. எங்கட ஹெடிங் சுற்றளவு. அப்ப இந்த ஆரைச்சிறையிட சுற்றளவு எப்படி காணும்? ஆரைச்சிறை எப்படி இருக்கு? இந்த ஆரைச்சிறையிட சுற்றளவு கருதியல், வில்லுட நீளம் அல்ல, சுற்றளவு.
பாருங்க, இனி இன்னைக்கு ஆரை ஆர். அப்ப வட்டமற்ற ஆரைகள் எல்லா இடத்துலயும் சமனாகும். அப்ப இவர் ஆறுட்டா இவரும் ஆகும். இதுதான் வில் ஏதி இந்த வில். அப்ப சுற்றளவுன்னு சொன்ன இந்த வில்லுட நீளத்தோட இவங்களையும் எடுத்துக்கணும். சுற்றளவுட இந்த உருவத்தை சுற்றி வரும். உங்களை இன விட்டான்னு சொன்னா இதை சுற்றளவை காணுங்கன்னு சொன்னா இப்படி வந்து இதால வந்து ஆரம்பிக்கிறதுக்கே போகும். அப்ப இவரை கூட்டிக் கொண்டாதான் சுற்றளவு. சுத்தி வரோட வில்லுட நீளம் மட்டுமல்ல. ஆகவே சுற்றளவை காண்றதுக்கு நாங்க முதலாவது வில்லுட நீளத்தை காணும். வில்லுட நீளத்துக்கு 2πr தர தீட்டாவுக்கு 360. இதுதான் வில்லுட நீளம். அதோட இந்த ஆரையும் கூட்டணும். அப்ப இன்னைக்கு ஒரு ஆறு, இன்னைக்கு ஒரு ஆறு, 2 ஆறை கூட்ட வேணும். அப்ப இதான் சுற்றளவு. அப்ப 2πr தர தீட்டாவுக்கு 360 ஏற்கனவே படிச்சது வில்லுட நீளம். அதோட 2 ஆரையை கூட்டுறது 2r. அல்லது இதுக்கு விடைய கண்டு போட்டு பிறகு 2 ஆரையை கூட்டம் எப்படிங்க. அவனா பாப்போம். அதுல ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு ஆரை சிறை ஒன்று தந்திக்குது. இந்த மாதிரி ஆரை சிறை ஒன்று தந்திக்குது 120 பாவம். இது ஆரை 21 சென்டிமீட்டர். அப்ப இவருட சுற்றளவு என்ன? வில்லுட நீளம் என்ன? சுற்றளவு யாது? இவற்ற சுற்றளவு யாதுன்னா இந்த சமன்பாடு கொண்டு வாங்க. சுற்றளவு சமன் 2πr தர தீட்டாவிங்கில் 360 சக 2r. அப்ப நாங்க பிரதியிடுவோம். 2πr 2 πன்னா 22 கீழே 6 21 தீட்டா 120 கீழுக்கு 360 சக 2 தர 6 21. அவங்களுக்கு சமன்பாட்டை எழுதி சமன்பாட்டில் தரப்பட்டிருகளை பிரதியிடலாம். ஒரு சகைந்து அது பெரிய சீன பெருங்கி வருமாறு. எங்களுக்கு சகவுக்கு இங்கால சுருக்கி ஒரு விட எடுக்கலாம், சகவுக்கு அங்கால சுருக்கி ஒரு விட எடுக்கலாம். சகசம் இருந்தா அது பெரிய ஒரு பேரியர். இங்காலையும் அங்காலையும் சுருக்க இருக்கலாம். ரைட். அப்ப சகான்ற பெரியரை நாங்க வச்சுக்கொண்டு இங்காலுள்ள திங்கால சுருக்கும், அங்காலுள்ள அங்கால சுருக்கும். இங்கால ஒரு சைபரை வெட்டலாம். இதை 12 சுருக்கினா ஒரு முறை, இதுல 3 முறை. இதை 3 சுருக்கினா ஒரு முறை, இதுல 3 7 முறை. இந்த ஏழும் வெட்டிப்படும். அப்ப இங்க 2 தர 22, 2 தர 22 44. சகைங்கின 2 தர 21 42. அப்ப சகான்றவர் அப்படியே இருக்கும். அவரை கடைசி தான் ஆபரேட் பண்ணும். அப்ப இங்கால 44, அங்கால 42. 44 42 86 சென்டிமீட்டர். அப்ப இந்த மாதிரி ஆராய்ச்சி ஒன்று வந்து சுற்றளவை காண சொன்னா அந்த சுற்றளவுக்கு ஏற்கனவே படித்த சமன்பாட்டுக்கு 2 ஆரை கூட்டுவதன் மூலம் உங்களுக்கு சுற்றளவை காணலாம். இதே ரிவர்ஸ்ல கேட்கலாம். மறுபக்கத்துக்கு சுற்றளவை தந்து உங்களுக்கு ஆரைட பெருமானம் என்னாடு கேட்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்படி ஒரு ஆராய்ச்சிறை ஒன்று இருக்குது. இந்த கோணம் 70 பாவம். இந்த ஆரை 9 சென்டிமீட்டர். அப்ப அவர் சொல்றார் இதன் சுற்றளவு 29 சென்டிமீட்டர் எனின் 21 சென்டிமீட்டர் எனின் ஆரை யாது? இதுல சுற்றளவு 29 சென்டிமீட்டர் என்றால் ஆரையிட பெருமானம். அப்ப எங்கட சமன்பாட்டு நாங்கள் எழுதுவோம். சுற்றளவு சமன் 2πr into தீட்டாவிங்கில் 360 சக 2r. அப்ப பிரதியிடுவோம். 2
பைன்னு சொன்னா 22 கீழ் 7, ஆரை 9, தீட்டா 70, கீழுக்கு 360. சக 2 ஆ ரைட். இதுல இதன் சுற்றளவு 29 சென்டிமீட்டர் எனில் ஆரை வந்து ரைட். சுற்றளவு 29 சென்டிமீட்டர் எனில் ஆரையின் பெருமானம் யாது? ஆரை தந்து ரைட். அப்ப ஆரைக்கு 6 போடும். அப்ப 2 ஆர். அப்ப 2 ஆர் சமன் 29 சென்டிமீட்டர். இதன் சுற்றளவு 29 சென்டிமீட்டர் எனில் ஆரை யாது? அப்ப இந்த கோணம் 70. ஆரை நாங்க 6 கூட்டிக்கிறோம். அப்ப 2 பை ஆர் தர தீட்டாவிங்கில் 360 சக 2 ஆர். 2 பை ஆர் ஆரை தெரியாது, கோணம் 70, தீட்டா 70, கீழுக்கு 360, சக 2 ஆர் சமன் 29. இப்ப எங்களுக்கு முடியுமான வரையில சுருக்க பாருங்க. இங்க 2 சைபர் வெட்டிப்படுது. இதை 7 மேலே வெட்டலாம். இதை 2ஆல சுருக்க இங்க 18, இதை 2ஆல சுருக்க 11, இங்க 9. அப்படிங்கிற பெருக்கினா 11 தர 6, 11 6 9, சக இங்க வருது 2 ஆர் சமன் 29. அப்ப நான் சொன்ன சகான்றது ஒரு பேரியர், அது கங்காளிங்கான போகிறார். அப்ப நாங்க இங்க கீழே 9, இங்க 2 ஆர். அப்ப இது ரெண்டையும் கூட்டேலாது. ஏண்டா இங்க 9, இங்க பூமாசி பார்த்து தான் கூட்டும். இது அங்க பெருக்கோம் மேலாது. ஏண்டா இது மொத்தமா கீழுக்கு இருந்தா தான் பெருக்கும். அப்ப சிலாக்கள் என்ன செய்வாங்க, இது கீழே கொண்டு போட்டு பூமாசி பார்த்து அங்க பெருக்கி இங்க பெருக்கி எல்லாம் செய்வாங்க. ரைட். நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன் பாருங்க. கீழுக்கு 9 தானே இருக்குது. இந்த 9 இருக்கிறதுனா எந்த நம்பர் வேணும்னாலும் இருக்கலாம். அந்த நம்பரால முழு சமன்பாட்டையும் பெருக்கணும். 11 6 9, இது 9ஆல பெருக்கும். இங்க 2 ஆர், இவரே 9ஆல பெருக்கும். இங்க 29, இவரே 9ஆல பெருக்கும். எல்லாரும் 9ஆல பெருக்கும். அப்போ உங்களுக்கு கோமாசி பார்க்க வேண்டிய தேவை வராது. ஒரு சமன்பாட்டில் எல்லாரையும் ஒரே நம்பரால பெருக்கு. அப்போ 9 9 வெட்டிப்படும் 11 ஆர். இப்ப பாருங்க கீழுக்கு இந்த 9 இல்லை. இங்க 2 ஆர் 9ஆல பெருக்கினா 9 18 ஆர். இதை பெருக்க கஷ்டம்னா அப்படியே என்னது கஷ்டப்படுறேன், 29 தர. அப்ப இங்க 11 ஆர், இங்க 18 ஆர். இப்ப சந்தோஷமா கூட்டலாம். கோமாசி தெரியும். 11 18 29 ஆர் சமன் 29 தர 9. அப்ப 6 சமன் எவ்வளவு காட்டுறதுக்கு இந்த 29 வெட்டிப்படும். அப்ப இந்த 29 வெட்டிப்படுறதுக்கு 2 பக்கம் 29ல பிரிக்கும். 29ல பிரிச்சா 29 வெட்டிப்பட 6. இங்க 29 வெட்டிப்பட 9 சென்டிமீட்டர். அப்ப 6 சமன் 9 சென்டிமீட்டர். ஆக இந்த மாதிரி எங்களுக்கு கேள்வியை மறுபக்கத்து தரைக்கும். சுற்றளவை தந்து ஆரை என்னான்னு கேட்கிறது, அல்லது சுற்றளவை தந்து கோணம் என்னான்னு கேட்கிறது. எப்படி தந்தாலும் எங்களுக்கு இதே சமன்பாட்டுல பிரதியிட்டு காணும். அடுத்த பொதுவா எக்ஸாம்பிளுக்கு வரக்கூடிய கேள்விதான், இந்த உருவங்களை ஒன்றுக்கு இணைச்சி கூட்டு உருவங்களா தாக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு செவ்வகத்தில் ஒரு அரை வட்டம், இது 14 சென்டிமீட்டர், இது 18 சென்டிமீட்டர், சுற்றளவு யாது அப்படின்னு கேட்குது. அப்ப இதுல சுற்றளவுன்னா நீங்க இங்க ஆரம்பிச்சா இதால் இப்படி வரும் இந்த அரை வட்டம், அதே போல இந்த துண்டு, அதே போல இந்த துண்டு, அதே போல இந்த துண்டு. அப்ப இவ்வளவையும் கூட்டமானதான் சுற்றளவு. இப்ப சுற்றளவு இந்த இடையில உள்ளது வராது, இவர் தெரியல. சுற்றளவுன்னா சுத்தி உள்ளது மட்டும்.
அப்ப முதலாவது நாங்க இந்த அரைவட்டத்துல சுற்றளவை காணும். அரைவட்டத்துல சுற்றளவை காண்றதுக்கு பாருங்க, இவர் 14 இவரும் 14. அப்ப இந்த 14 சொல்றது இந்த அரைவட்டத்துல விட்டம். அப்ப அரைவட்டத்துல விட்டம் தெரியும்ன்றதுனால நாங்க அரைவட்டத்துல சுற்றளவை காணணும். ஒரு முழு வட்டத்துக்கு விட்டம் தெரியும்னா பைடி, அரைவட்டம்னா தர. ரைட், அரைவட்டம்னா அரை, கால் வட்டம்னா கால், முக்கால் வட்டம்னா தர முக்கால், அல்லது ஒரு டீட்டான டீட்டாவுக்கு 360. இப்போ டீட்டா இங்க 180, 180க்கு 360 போட்டா அரைட்டு தான் வரும். பைடி தர அரை, பைண்டா 22 7 தர டயமீட்டர் விட்டம், விட்டம் 14 தர அரை. இது 7 சுருக்கினா 2 முறை, 2 2 மட்டிப்படும். ஆகவே 22 சென்டிமீட்டர். 22 சென்டிமீட்டர் தான் இந்த பகுதி. அப்ப இந்த பகுதி 22 சென்டிமீட்டர். சுற்றளவு கொண்ட இவரோட மீதி உள்ள பக்கங்களை கூட்டும். அப்ப இவர் 18 இவரும் 18 என்ற செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமனாக. ஆகவே இப்ப சுற்றளவை காண்றதுக்கு இந்த பகுதி 22, அதோட இவர் 18 இவர் 14 இவர் 18. ஆகவே 18 14 18 எல்லாரையும் கூட்டவாறுதான் சுற்றளவு. கூட்டினா 22 18 40 54 64 72 சென்டிமீட்டர். அப்ப இப்படி ஒரு கூட்டு உருவத்துல கேள்வி வரும். அப்போ உங்களுக்கு யோசிக்கலாம், அந்த டீட்டா சம்பந்தமா இப்படி கூட்டு உருவங்கள் வருமா அப்படின்னு வரலாம். இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது, அந்த சமபக்க முக்கோணத்துல ஒரு துண்டு வில், இது மையம். இந்த பகுதிக்கு நிலற்றப்பட்டிருக்குது, இது 6 7 சென்டிமீட்டர். உங்களுக்கு கேட்கிறார், நிலற்றிய பகுதியின் சுற்றளவு யாது? நிலற்றிய பகுதியின் சுற்றளவு யாது? நிலற்றிய பகுதியின் சுற்றளவு இணைந்து ஆரம்பிச்சா இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் எடுக்கும். இப்படி வந்து இப்படி போகும். முதலாவது நாங்கள் இந்த வில்லிட நீளத்தை காணும். இந்த வில்லை வீட நீளம் அதை எப்படி இதை சும்மா கூட்டிக்கொள்ள வேண்டாம். இவர் ஏழுண்டா இவர் மேலுதான் சமகோணம். அப்ப இந்த வில்லிட நீளத்தை காணணும் என்றால் எங்களுக்கு இந்த கோணம் வேணும். மையத்தில் அமைக்கிற கோணம், கோணம் தான். அப்ப கணக்கு பிள்ளைங்க யோசிச்சு தேவையில்லை, கோணத்தை கண்டுபிடிச்சோம். இது சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி தான் 3 கோணங்களும் சமனாகும். அப்ப 3 கோணமும் சேர்ந்து 180 வரணும். 1 எவ்வளோட 3 பிரிச்சு 60 வரும். அப்ப இந்த கோணம் 60 கோணம். அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த வில் ஏபிட நீளத்தை காணும். வில் ஏபி, வில் ஏபிட நீளத்தை காண்றதுக்கு 2πr தர டீட்டாவின் 360. அப்ப பிரதியிட்டால் இதுல 2 π வந்து 22 7 தர ஆர், ஆர் வந்து 7 தர டீட்டா, டீட்டா 60 கீழுக்கு 360. அப்ப எங்களுக்கு இவரை சுருக்கலாம் முடியுமானவர்கள். 7 மேலும் வெட்டிப்படும், சைபர் வெட்டிப்படும், 6 சுருக்க ஒரு முறை, இங்க 6 முறை, 6 6 36. அப்ப இங்க சஹரண்டு 6 கூட இல்லை, அது வேற கேஸ். இங்க இந்த வில்ல மட்டும்தான் நான் பார்ப்போம். கேள்வி நிலற்றிய பகுதியை சுற்றளவு இது. அப்ப இவன் முழு உருவத்திலே சுற்றளவை கேட்டா தான் அந்த 2r வரும். அப்ப அதான் 2r வரல, இந்த பகுதி மட்டும். ரைட். அப்ப இதை சுருக்கினா 2 சுருக்கினா ஒரு முறை, இதுல 3 முறை. அப்ப மேல 22 மீதி, கீழே 3 மீதி. அப்ப 22 3 பிரிச்சா அவங்களுக்கு 7.3 சென்டிமீட்டர். அப்ப இந்த வில்லிட நீளம், வில்லிட நீளம் மட்டும்தான் 7.3, இவர் 7.3. அப்ப உங்களுக்கு நிலற்றிய பகுதியில சுற்றளவு என்னன்னு கேட்கிறார். அப்ப நிலற்றிய பகுதியில சுற்றளவு
இந்த பகுதி 7.3 சக இந்த பகுதி 7. அப்ப 7 மேலும் 14.3 சென்டிமீட்டர். ரைட், இது மாதிரி கேள்விகள் தான் வரும். ரைட், அடிப்படையில் இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி தான் இந்த கேள்விகளை நாங்கள் செய்யணும். நம்பர்கள் மட்டும் மாறி மாறி வரும், உருவங்கள் நம்பர்கள் மாறி மாறி வரும். அடிப்படை இது. ரைட், ஆகவே மேத்ஸ்ன்றது ஈஸி. சரியா போனா உங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளையும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதை பாடத்தை இதோட நிப்பாட்டுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் எங்களோட 2ஆம் பாடத்தை அடுத்த பாடத்தை பார்ப்போம்.